இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. என்ன நற்செய்தி? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே சிங்காரமான தேசங்கிறாரு. எத்தனை பாலும் தேடுகிற தேசம்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் வேணாம், உனக்கு இருக்கிற பெட்டரா பார்த்து வச்சிருக்கேன், சிங்காரமான தேசம், அழகான தேசத்தை பார்த்து வச்சிருக்கேன், இதுல இருந்தா தான் நீ நல்லதுன்னு பார்த்து வச்சு கூட்டு போறேங்கிறாரு. அங்கேதான் கூட்டு போறேங்கிறாரு. வசனத்தை கேட்டான், கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. என்ன வாழ்க்கைங்க, ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. கிணறு வெட்டு இன்னொருத்தன் தோண்டி இருப்பான், நம்ம தண்ணி இறைக்கலாம். ஒருத்தன் வீடு கட்டுவான், நம்ம கிரே பிரவேசம் பண்ணலாம். இன்னொருத்தன் தோட்டம் போடுவான், நம்ம காய்கறி அறுக்கலாம். என்ன டீலு, அற்புதமான டீலு. அந்த டீல்ல 2 பேர் தான் உள்ள போனா 30 லட்சம் பேர் அத்தனை டீல விட்டான். வசனம் கேட்டானா? கேட்ட வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்கன்னா எதிர்பார்க்கல. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் என்றால் வெளியே கொண்டு வந்தவர் உள்ளே கொண்டு போய் சேர்ப்பார் என்பதை குறித்த ஒரு அறிவு இல்லை. கேட்டா மட்டும் போதாதுங்க. கேட்ட வார்த்தையை விசுவாசத்தோடு எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுகிறோமோ, அதை எதிர்பார்க்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாக ஆரம்பிக்கும்.